கிலோமீட்டர் கணக்கில் பின்வாங்க வைத்ததோ நம்முடைய போராட்டம். சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்களே, அதிலே நீங்கள் கை வைக்காதீர்கள். நாங்கள் கபர்ஸ்தான் மஸ்ஜித் நகி சோடேங்கே. இது வக்ஃப் திருத்த சட்டம் அல்ல. வக்ஃப் சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டம் என்றதோ அவர்களுக்கும் நமக்கும் ஏதோ வாய்க்கால் தகராறு இருக்குது, வரப்பு பஞ்சாயத்து இருக்கிறது என்பது அல்ல. மாறாக அதையும் தாண்டி இது ஒரு சமூகத்துடைய எதிர்காலத்தை பற்றியது. வக்ஃப் திருட்டு சட்டத்திற்கு காரணமாக ஒரு மதரசா இடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களது சந்ததிகளுக்கு நாங்கள் இரண்டு விஷயங்களை சொல்லி வைப்போம். பாபரி மஸ்ஜித் நிலத்திலே கட்டப்பட்டிருப்பது நம்முடைய நிலம். பாபரி மஸ்ஜிதுடைய நிலம் என்பதை ஒரு காதிலே பிறக்கிற குழந்தைக்கு சொல்லி வைப்போம். இன்னொரு காதிலே இந்தியாவிலே வக்ஃப் சட்டத்தை ஒருபொழுதும் நீ அமல்படுத்துவதற்கு கூடாது. அலை கடலென மோடி என்ன மோடியினுடைய வாப்பா வந்தாலும் கூட இந்த சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் அமல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று இன்றைக்கு நாடு முழுவதும் திரண்டு நிற்கிற எனது அருமை அன்பு சொந்தங்களே, சகோதர சமூகத்தவர்களே, சகோதரிகளே, திண்டுக்கல்லில் தான் கடல் இல்லையே, ஆனால் அந்த குறையை நிறைவு செய்கிற வகையில் மனித தலைகளை கொண்ட மாபெரும் சங்கமத்தை இன்றைக்கு ஜமாத்துல் உலமா இன்றைக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பு சொந்தங்களே, நம்முடைய மஸ்ஜிதுகளை, நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை இழுத்து பூட்டுவதற்காக ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நடு இரவிலே கொண்டு வந்திருக்கிற தருணத்திலே இந்த ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கையை நாங்கள் திண்டுக்கல் பூட்டுவதற்காக நாங்கள் திரண்டு நிற்கிறோம் என்று காட்டுகிற அளவில் இன்றைக்கு நம்முடைய சொந்தங்கள் இங்கே திரண்டு நிற்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இதனை ஏற்பாடு செய்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஜமாத்துல் உலமாவினுடைய ஆளின் பெருந்தகைகளை, பேரறிஞர் பெருமக்களை பார்க்கும் பொழுது எனக்கு வரலாற்றிலே ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இந்த நாட்டை 800 ஆண்டு காலம் ஆண்ட முஸ்லிம் சமூகத்தை வீழ்த்திவிட்டு ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுடைய ஆட்சியை ஆண்டு கொண்டிருந்த தருணத்தில் வெள்ளையனே வெளியேறு என்கிற இயக்கத்திற்கு தலைமையேற்றிருந்த ஆளும் பெருந்தகைகள் அதற்காக வேண்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக உடல், பொருள், ஆவி அத்தனையும் தத்தம் செய்து இந்த சமூகம் வெள்ளையனை வெளியேற்றுவதே எங்களது தலையாய குறிக்கோள் என்று சொல்லி மாபெரும் போராட்டங்களை 200 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருந்த தருணத்திலே ஆளும் பெருந்தகைகள் அதற்காக தலைமையேற்றிருந்தார்கள். அப்பொழுது சொல்லி காட்டுகின்றது வரலாறு. டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேசத்துடைய லக்னோ வரை எத்தனை மரங்கள் சாலையிலே இருந்தது என்று கேட்டால், டெல்லியில் இருந்து லக்னோ வரை எத்தனை மரங்கள் சாலையிலே இருக்கிறது என்று கேட்டால், எத்தனை ஆலிம்கள் அன்றைக்கு ஆங்கிலேயனுக்கு எதிராக தூக்கில் அவர்கள் போடப்பட்டார்களோ அத்தனை ஆலிம்களுடைய எண்ணிக்கைக்கு சமமானது மரங்களுடைய எண்ணிக்கை என்று சொல்லுகிற அளவிற்கு ஆலிம் பெருந்தகைகள் இன்றைக்கு அவர்களுடைய தலைமையிலே களமிறங்கி இருக்கிறார்கள். போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற எஸ்டிபி கட்சி, மனிதநேய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி என்று சொல்லி இயக்க வேறுபாடு இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல், இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மதம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற எல்லோரும் இணைந்து ஒற்றை குரலிலே சொல்லுகிறார்கள், வக்ஃப் என்பது எங்களது உரிமை, முஸ்லிம்களுக்கு அந்த உரிமையை பெற்றுத் தருவதற்காக எதையும் நாங்கள் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சுதந்திர யுத்தம் இன்றைக்கு இந்த நாட்டிலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போராட்டங்களின் பொழுது எவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு எழுச்சியோடு நான் 1 இன்ச் கூட பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன அமித்ஷாவை கிலோமீட்டர் கணக்கில் பின்வாங்க வைத்ததோ நம்முடைய போராட்டம். அதே போல வக்ஃபினுடைய போராட்டம் நிச்சயமாக 1 இன்ச்சை கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். அதற்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் இழப்போம் என்று சொல்லி அறவழியிலே, ஜனநாயக வழியிலே போராடுகிற கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கிறது என்பதை மோடியும் அமித்ஷாக்களும் உணர்ந்து கொள்ளட்டும். ஆர்எஸ்எஸும் சங்க பரிவாரம் உணர்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு நீங்கள் எங்களுடைய இந்த சட்டத்தின் மூலமாக வக்ஃப் சொத்துக்களை நீங்கள் அபகரிக்கிற நினைக்கிற அந்த சொத்து எங்களுடைய சொத்து அல்ல, அது இறைவனுக்காக எழுதி வைக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்திலே 1 இன்ச்சை கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று நாங்கள் உறுதியாக சொல்வதற்கு காரணம், பஞ்சாயத்து இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ளது. எனவே சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்களே, அதிலே நீங்கள் கை வைக்காதீர்கள். ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய சீரழிவை இது கொண்டு வந்துவிடும் என்று சொல்வதற்காக வேண்டித்தான் எல்லோரும் இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே வக்ஃப் சொத்து என்பது எஸ்டிபி கட்சி ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது. நாங்கள் கபர்ஸ்தான்
மஸ்ஜித் நஹி சோடேங்கே, நாங்கள் கபர்ஸ்தானை விட்டு தர மாட்டோம், மஸ்ஜிதை விட்டு தர மாட்டோம். இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் பாதுகாப்பது எங்களது கடமை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் போராட்டம் நடத்திய காரணத்தினால்தான் எஸ்டிபி கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வக்ஃப் திருத்த சட்டத்திற்காக வேண்டி போராடிய காரணத்திற்காக இன்றைக்கு டெல்லியிலே சிறைப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரும் ஒரு எம்கே ஃபைசி என்று சொல்லுகிற மௌலவி. எனவே மௌலவியுடைய தலைமையிலே, ஆலிம் பெருந்தகையுடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த இரண்டாம் சுதந்திர யுத்தம் இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாடு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இத்தனை லட்சம் சொத்துக்களை இந்த அரசு எடுப்பதன் மூலமாக இது வக்ஃப் திருத்த சட்டம் அல்ல, மாறாக வக்ஃப் சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டம் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். காரணம் என்ன? ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப் என்று சொல்வார்கள். ஒரு முறை வக்ஃப் செய்து விட்டால் அப்புறம் கொடுத்த நானே எனக்கு வேண்டும் என்று திரும்பி கேட்டால் கூட கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இல்லை. ஒருவர் ஒன்றை இது இறைவனுக்கானது, மதரசாவிற்கானது, பள்ளிவாசலுக்கானது, கபர்ஸ்தானுக்கானது, இறை பணிக்கானது என்று கொடுத்து விட்டால் அவர் திரும்ப அந்த சொத்தை போய் கேட்கிற உரிமையை அவர் இழந்து விடுகிறார். ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு முறை வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் இந்த உலகம் உள்ளளவும் அது இறைவனுக்கான சொத்து, அதிலே கை வைக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. எனவேதான் எவ்வாறு காபா ஆலயத்தை அன்றைக்கு இருக்கிற மன்னன் இடிப்பதற்காக புறப்பட்ட போது அபாபீல்கள் அதை காத்ததோ, அதுபோல இந்தியா முழுவதும் இருக்கிற வக்ஃப் சொத்துக்களை காக்கிற அபாபீல்களாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு எல்லோரும் மார்க்க அறிஞருடைய தலைமையில் இன்றைக்கு திரண்டு நிற்கிறார்கள். சிஐஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டம், நீங்கள் போட்ட முத்தலாக்கு சட்டம், நீங்கள் கொண்டு வருகிற எந்த சட்டங்களாக இருந்தாலும் அது எங்களுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. ஆனால் வக்ஃப் சொத்து என்பது அது இறைவனுடைய சொத்து, அதிலே கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்கிற காரணத்தினால்தான் இது ஒட்டுமொத்த சமூகமும் திரண்டு நிற்கிறார். யார் கேட்டார்கள் இப்படி ஒரு சட்டம் வேண்டும் என்று சொல்லி? ஏதாவது ஒரு சட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும் பொழுது மோடி சொன்னார், இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம் பெண்களுடைய வாழ்வை காப்பதற்கான ஒரு சட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதே இந்த முஸ்லிம் சமூகம் அறுதிட்டு சொன்னது, நீங்கள் இந்தியாவிலே இந்த சட்டத்தை கொண்டு வராதீர்கள், மீறி இறை சட்டத்தை மீறி நீங்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டம் தூள் தூளாக்கப்படும், ஒருபொழுதும் அந்த சட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்படாது என்று சொல்லி காட்டினோம். இன்றைக்கு வரை முத்தலாக்கு சட்டத்திலே ஒரு வழக்கு கூட இந்தியாவிலே பதிவு செய்யப்படவில்லை இன்றைக்கு இருக்கிறார். அதுவாவது நாங்கள் முஸ்லிம் பெண்களுக்காக வேண்டி ஆடு நனைகிறது என்று சொல்லி, ஓனாய் அழுகிறது என்று சொல்வதை போல RSS சங்க பரிவாரம் முஸ்லிம் பெண்களுடைய அந்த முத்தலாக்கை கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம், அவர்களுக்காக நாங்கள் குரல் எழுப்புகிறோம் என்று சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வக்ஃப் சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம் வேண்டும் என்று யார் கேட்டார்கள்? அதை கேட்டால் அதற்கான பலன், அதனை அனுபவிப்பவர்கள் முஸ்லிமாகத்தானே இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் கேட்டிருக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு அதிலே பிரச்சனை இருக்க வேண்டும், அதனால் ஒரு சட்டம் வேண்டும் என்று கேட்டால் அது கொஞ்சம் லாஜிக்கு பொருந்துகிறது. ஆனால் யாருமே கேட்கவில்லை. இப்பொழுது இருக்கிற சட்டங்கள் எங்களது சொத்துக்களை பாதுகாப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற 31 வக்ஃப் வாரியங்கள் அதை காக்கிற பணியை எடுத்திருக்கிறது. எனவே எங்களுக்கு வக்ஃப் சட்டம் இருக்கிற சட்டமே போதுமானது, இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுங்கள் என்ற கோரிக்கை எழுந்து கொண்டிருந்த தருணத்திலேதான் இருக்கிற சொத்துக்களை அபகரிக்கிற சட்டத்தை இந்தியாவிலே இரவோடு இரவாக அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான அர்த்தம் வேறு ஒன்றும் அல்ல. நாங்கள் வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலமாக உங்களுக்கிடையே ஒரு நெருக்கடியை கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்கிறோம். இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளுக்கும் எதிரானது. இது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற மதச்சார்பின்மைக்கு எதிரானது. இது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற சிறுபான்மை உரிமைக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற வக்ஃப் சொத்தை பாதுகாக்கிற பிரிவுகளுக்கு எதிரானது. இன்னும் சுருங்க சொல்வதாக இருந்தால், நாளைய தினம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் யாத்து தந்த அந்த ஒட்டுமொத்த சட்டத்திற்கும் எதிரான சட்டம் தான் வக்ஃப் திருத்த சட்டம். எனவேதான் சொல்கிறோம், சிறுபான்மை விரோத, அரசியலமைப்பு சட்ட விரோத
இந்த அண்ணல் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் யாத்து தந்த சட்டத்தினுடைய அத்தனை பிரிவுகளுக்கும் எதிரான சட்டம் நிச்சயமாக நாடாளுமன்றத்திலே நம்மால் தோற்கடிக்க இயலாமல் போனது. ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே நிச்சயமாக அது தோற்கடிக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தின் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு நாம் அமைதியாக இருப்பவர்கள் அல்ல. எங்களுக்கு இதில் டிசன்ட் இருக்கிறது. நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமது வக்ஃப், நமது உரிமை, கபர்ஸ்தான், மஸ்ஜித் நகி சோடேங்கே என்று உரிமையோடு நாம் எவ்வாறு டெல்லி வரை நாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்புகள் தான் அவைகளுக்குள் நடக்கும் மன்றங்களுக்குள் வரும் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு எந்த விதமான அடிப்படை காரணம் இல்லை. ஆனால் இந்த சட்டம் மிக ஆபத்தானது. இருக்கிற எல்லா சட்டத்தையும் விட நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த அளவிற்கு இதனை எதிர்த்தார்கள் என்று சொன்னார். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே அதற்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னார். பாஜகவை தவிர மற்ற எல்லோரும் அதனை ஆதரித்தார்கள் என்று சொன்னார். ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் வக்ஃப் சொத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அரசியல் அல்ல. அதற்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல. இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம் சமூகத்தை இன அழித்தொழிப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்துகிற, அதனை எதிர்த்து நாங்களும் அதில் பங்காளிகள் என்று காட்டுகிற விதமாகத்தான் மதச்சார்பற்ற கட்சிகள் இதற்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மிக வலுவாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாக இருந்தது. SDP கூட நேரடியாக சந்தித்து 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்துடைய முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். இந்தியாவை பார்க்க வைக்கிற போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்றிருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம். சிறுபான்மை சமூகத்தை காக்கிற நடவடிக்கைகளில் ஒரு அரசாக செயல்பட வேண்டியதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நெஞ்சார நாங்கள் பாராட்டினோம். காரணம் வேறு ஒன்றுமல்ல, வக்ஃப் திருத்த சட்டம் இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்கிற அந்த அநீதிக்கு எதிராக ஒவ்வொருவரும் திரள வேண்டும். தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் சொன்னதை போல இது முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு எதிரானதாக இருக்கலாம், நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதாக வரும், நாளை மறுநாள் வேறொரு சமூகத்திற்கு எதிரானதாக வரும். கடைசியிலே அவர்கள் இந்துக்களை கூட கைவிட்டு விட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் RSSக்கும் பணி செய்கிற மாறும் என்று சொன்னதை போல இந்த சட்டத்திலே அத்தனை ஆபத்துகள் இருக்கிறது. அந்த ஆபத்துகளை எல்லாம் குறிப்பிட்டு தான் எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னார்கள், ஏதோ அவர்களுக்கும் நமக்கும் ஏதோ வாய்க்கால் தகராறு இருக்குது, வரப்பு பஞ்சாயத்து இருக்கிறது என்பது அல்ல. மாறாக அதையும் தாண்டி இது ஒரு சமூகத்துடைய எதிர்காலத்தை பற்றியது. இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். எங்களையும் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளுங்கள், எங்களையும் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று முஸ்லிம்கள் சொல்லுகிற நிலை இந்த நாட்டிலே தள்ளப்பட்டிருக்கிற சூழலில் இன்னும் RSS உடைய அஜெண்டாவின் அடிப்படையில் இன்னும் ஒதுக்கப்படுபவர்களாக, அரசியல் அற்றவர்களாக முஸ்லிம்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கருதி கொண்டுதான் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக நாங்கள் நடத்துகிற போராட்டத்தை நாங்கள் 2ஆம் சுதந்திர யுத்தம் என்பதாக சொல்லுகிறோம். எனவே இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தின் வழியாக அவர்கள் சட்டபூர்வமாக புல்டோசர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு செய்தி, இதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். இன்றைய தினம் மத்திய பிரதேசத்திலே ஒரு செய்தி, அங்கே பன்னா என்று சொல்லுகிற ஒரு கிராமத்திலே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு இருக்கிற பஞ்சாயத்திலே அனுமதி வாங்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு மதரசா போதுமான டாக்குமெண்ட் இல்லை என்று சொல்லி இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்களே அதனை இடித்து விடுகிறீர்களா அல்லது நாங்கள் இடிக்கட்டுமா என்று உள்ளூர் நிர்வாகம் கேட்டதனுடைய விளைவாக முதலாக வக்ஃப் திருட்டு சட்டத்தின் வழியாக, வக்ஃப் திருட்டு சட்டத்திற்கு காரணமாக ஒரு மதரசா இன்றைக்கு அங்க இருக்கிற நிர்வாகத்தாலே இடிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு ஒரு அபாய சங்காக, ஒரு காசனாக, ஒரு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த காரணத்தை சொல்லி நம்முடைய வக்ஃப் சொத்தை அபகரிப்பதற்கு யார் முன் வந்தாலும், அவர்கள் தமிழ்நாட்டிலே யார் மீது சவாரி செய்து வந்தாலும்,
எந்த கூட்டணியோடு வந்தாலும் இந்தியாவிலே பாஜகவிற்கும் RSSற்கும் இல்லை இடமில்லை என்று சொல்வது போல தமிழகத்திற்கும் பாஜகவிற்கு இடமில்லை என்று சொல்லுகிற பணி ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு கிடைக்கிற வாய்ப்பாக, அதற்கான உத்வேகமாக நமது வக்ஃப் நமது உரிமை என்று சொல்லுகிற இந்த பொதுக்கூட்டம் மாநாடு அதற்கு ஒரு காரணமாக அமையட்டும் அமையட்டும் என்று சொல்லி எங்களது போராட்டங்களை நீங்கள் ஒடுக்கிவிட முடியாது. நாங்கள் எங்களது சந்ததிகளுக்கு நாங்கள் 2 விஷயங்களை சொல்லி வைப்போம். அங்கே கட்டப்பட்டிருக்கிறது பாபரி மஸ்ஜித் நிலத்திலே கட்டப்பட்டிருப்பது நம்முடைய நிலம், பாபரி மஸ்ஜிதுடைய நிலம் என்பதை ஒரு காதிலே பிறக்கிற குழந்தைக்கு சொல்லி வைப்போம். இன்னொரு காதிலே இந்தியாவிலே வக்ஃப் சட்டத்தை ஒருபொழுதும் நீ அமல்படுத்துவதற்கு கூடாது என்று சொல்லி நாளைய சந்ததிக்கும் சேர்த்து சொல்லுகிற பணியை இனி வரக்கூடிய காலங்களிலே முஸ்லிம்கள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லி அதற்கான உத்வேகத்தை இந்த மாநாடு திண்டுக்கல் மாநாட்டு பொதுக்கூட்டம் தரட்டும் தரட்டும் என்று சொல்லி இன்னும் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. அத்தனை போராட்டங்களிலும் சிறுபான்மை சமூகத்துடைய போராட்ட வலிமையோடு, சமூக நல்லிணக்கத்தோடு, உணர்வோடு, ஒற்றுமையோடு, மதச்சார்பின்மையோடு, மதவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.